ஹாய் கைஸ், வெல்கம் டு சினிமா ஃப்ரம் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா 10 days 10 பெஸ்ட் டாம் க்ரூஸ் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாம் க்ரூஸ் நடித்தது பக்காவான சூப்பரான 10 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டே 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் கைன் மேவரிக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2022 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இதோட ஐம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.4 கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 பாட்டாக வந்திருக்கு. 1986 ஒரு பாட்டு வந்திருக்கு, இப்போ 2022 வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த பாட்டை தான் பார்க்க போகிறோம். நம்ம டாம் க்ரூஸ் வந்து மிகப்பெரிய ஏவியேட்டர். நம்ம டாம் க்ரூஸ் வந்து 30 வருஷமாக அந்த மிலிட்ரியில் இருக்கார். டாப் கன்லேருந்து நம்ம டாம் க்ரூஸ்க்கு வந்து ஒரு அழைப்பு வருது. டாப் கன் வந்து மிலிட்ரியில் தனியாக யூஸ் பண்ணுற ஒரு ஏர்பேஸ். அங்கே வந்து சிறந்த பைலட்டுக்கெலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த டாப் கன்னில் வந்து நம்ம டாம் க்ரூஸ்க்கு வந்து ஒரு அழைப்பு வந்து அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் சிறந்த பைலட்டாக ரெடி பண்ணுற வேலை. இவர் உடனே நம்ம கேட்குற டாம் க்ரூஸ் நான் எப்போ பறக்க ஆரம்பிக்கிறது சொல்லி கேட்கும்போது, நீங்கள் பறக்கலாம் ஒன்று வேணாம், நீங்கள் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆளில் வந்து ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டோட பையனாக இருக்கான். நம்ம டாப் க்ரூஸ் ஃப்ரெண்டுக்கு நடந்த நிலைமை வந்து பையனுக்கு வரக்கூடாது சொல்லி நம்ம டாப் க்ரூஸ் வந்து அந்த பையனுக்கு வந்து பறக்கிறதுலாம் சொல்லித்தர மாட்டார். ஸோ இதிலேருந்து நம்ம படம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் டாம் க்ரூஸும் அந்த பையனும் சண்டை போட்டாங்களா, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா தான் படுத்துகிற ஸ்டோரி. கடைசியில் கிளைமேக்ஸில் யார் பறந்தாங்க, எப்படி படம் போயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான படம். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்து தான் செகண்ட் பார்ட் பார்க்கணும். ஸோ அப்போ தான் இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ டாம் க்ரூஸ் வந்து இந்த படத்தில் அட்டகாசம் பண்ணியிருப்பார். அந்த ஃப்ளைட்டில் அவரே ஓட்டியிருப்பார். விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக தத்துருவமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம டாப் கன் பார்த்தீங்கன்னா 1986 ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம யூடியூப் கொடுத்து அப்போ அதோட சீக்குவலாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2022 வந்து இந்த படத்தை வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, டாப் கன் மேவரிக். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் செம்ம யூடியூப் கொடுத்துச்சு. நம்ம பார்ட் 1 பார்ட் 2. ஸோ இந்த டாப் கன் மேவரிக்கில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஓனாகவே ஓட்டினார். ஸோ எந்த ஒரு ஆக்டரும் பண்ண முடியாத விஷயம்னா நம்ம டாம் க்ரூஸ் பண்ணுவார். அதே போல் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா அவரே தான் ஸ்டண்ட் எல்லாமே அவர் தான் பண்ணார், இந்த ஓட்டர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ப்ரைவேட் ஜெட்டே வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இல்லாத விஷயமே இல்லை. நம்ம டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டண்ட் மேன் கூட சொல்லலாம். ஸோ அவரோட படத்தில் எல்லா ஸ்டண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே ஓனராக பண்ணுவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்டர் நம்ம டாம் க்ரூஸ் ஃபஸ்ட்டுலாம். இவர் நடித்த படம் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். இவருக்காக எல்லா படத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். படம் மொக்கையாக இருந்தால் கூட இவருக்காகவே நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருப்பார் நமக்கு டாம் க்ரூஸ். யார் யார் என்ன படம் பார்க்கலையோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து